பர்கினோ ஃபேசோ இந்த நாடை பற்றி நம்ம இந்த ஆப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டமைப்பில் அவர் பேசினதா ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த பர்கினோ ஃபேசோவினுடைய தலைவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ரஷ்யா எங்களுடைய குடும்பம், ஆப்பிரிக்காவினுடைய ஒரு குடும்ப அங்கம் தான் ரஷ்யா. ரஷ்யா மேலே கை வைப்பதும் எங்கள் மேலே கை வைப்பதும் ஒன்று தான். நாங்கள் ரஷ்யா கூட இணக்கமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரஷ்யாவுக்கு உறுதுணையாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே பர்கினோ ஃபேசோவை சேர்ந்த அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா, இப்போ நைஜர் மேலே நிறைய பேர் இப்போ போர் தொடுக்கிறாங்க. நைஜர் அரசாங்கத்தின் மீது நிறைய பேர் அந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த நாட்டின் மீது பல விதமான பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, பல போர்களை அறிவித்திருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட நேரடியாக நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம், நாங்களும் நைஜருக்கு ஆதரவாக செயல்பட போகிறோம், வேணும்னா ஆயுதம் ஏந்தி நைஜருக்காக போராட தயார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நைஜர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஆப்பிரிக்க நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல நேரங்களிலும் ஆப்பிரிக்காவில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் ஒன்று கலைக்கப்படும், அப்படி இல்லைன்னா தூக்கி எறியப்படும், இராணுவ புரட்சி வரும். இது எப்போவுமே நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான். ஏன்னா இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தான் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அசட். அந்த கனிம வளங்களை திருடுவதற்கு யாராவது எதிர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த ஆட்சியை கவிழ்த்துடுவாங்க. அப்படி ஆட்சியை கவிழ்ப்பது மட்டும் கிடையாது, அந்த நாட்டில் அமைதியே இருக்காது. அதன் பிறகு அமைதியே இல்லாமல் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு உள்நாட்டுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வந்த பிறகு இவங்க மெதுவாக மறுபடியும் வந்து அந்த கனிம வளங்களெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. ஸோ நாசுக்கா திருடுவது எப்படி அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் கற்றுக்கொண்டார்கள். அப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா உள்ளக்க வராங்க. வேக்னார் குரூப் ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகளில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேக்னார் குரூப்புக்கு எப்படி அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க? வேக்னார் குரூப்புக்கு சில பல கனிம சுரங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதி கொடுத்துருவாங்க ஆப்பிரிக்க நாடுகள். எஸ், இந்த சுரங்கத்தில் வரக்கூடிய வருமானத்தை நீ வச்சுக்கோ, எங்களுக்கான செக்யூரிட்டியை தா அப்படின்னு சொல்லுவாங்க. சில சுரங்கங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய தங்கத்தில் 25% லாபம் அப்படிங்கிறது வேக்னார் குரூப்புக்கு போயிடும், அவங்களுடைய சம்பளத்துக்கு போயிடும். ரஷ்யா கொடுக்க வேண்டிய தேவைலாம் கிடையாது. ரஷ்யாவினுடைய பேக்கப்பாக அங்கே வேக்னார் குரூப் இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பதும் யார் தான்? ஆப்பிரிக்க நாடுகள் தான். ஸோ இப்படி வேக்னார் குரூப் நிற்கிதா. இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாடுகளில் இப்போ அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது அங்கே வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அமெரிக்காவினுடைய படைகளை அங்கே நிப்பாட்டி, நாட்டோ படைகள் அங்கே நிப்பாட்டி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருப்பாங்க. இப்படி பல நாடுகள் பல அமைப்புகள் ப்ளஸ் அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையுமே வைத்து அங்கே அவங்களுக்கான செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துவாங்க. இப்படி உறுதிப்படுத்தும் போது தான் அங்கே நிறைய நாடுகளுடைய அமைப்புகள், இராணுவ அமைப்புகள், உதவி அமைப்புகள், என்ஜிஓக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது. இதே மாதிரி பல ஆப்பிரிக்க நாடுகளும் சிக்கலில் தவித்து வருகின்றனர். அதில் ஒரு நாடு இப்போ நைஜர். அப்போ நைஜருக்கு ஒன்றிணையக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்று கூடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா இஸ் அ ஃபேமிலி ஃபார் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகன் இன்னைக்கு பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. ஸோ எங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போதும் ஆப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய அந்த கூட்டமைப்பு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததும் அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா கூட சேர்ந்து சவுதி அரேபியா நம்ம எப்படியாவது ஒரு பீஸ் பிளானை ரெஜிஸ்டர் பண்ணலாம், யார் கூட, உக்ரைன் கூட. அப்படி சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைன் பீஸ் பிளான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி காண்பிப்போம், அதுக்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. அப்போ ரஷ்யா சொன்னாங்க, எஸ் நாங்களும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கோம், சவுதி அரேபியா அங்கே பீஸ் பிளான் அப்படிங்கிறத இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பீஸ் பிளான் என்னங்கிறத நாங்களும் தெளிவாக சில பல கேள்விகளை கேட்டிருக்கோம், அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் எங்கே டிராவல் பண்ணியிருக்காங்க, நேராக சவுதி அரேபியா போகிறாங்க. சவுதி அரேபியா போய் எப்படியாவது அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய, அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் பிளானை உக்ரைனுக்கு சொல்லிக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்காவினுடைய பிளானாக இருக்குது. ஆனால் இந்த நேரம் பார்த்து மாஸ்கோக்குள்ள 2 ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத இப்போ உக்ரைன் நடத்தியிருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் தான், கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் என்ன செஞ்சுருக்காங்க, பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த ரஷ்யா கொஞ்சம் சூப்பராக தடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 2 ஆள் இல்லாத போட், அதாவது நம்ம சி ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம்ல, சி ட்ரோன் போட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆளில்லா போட்டை வச்சு ரஷ்யாவினுடைய கப்பற்படைக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலை நடத்த இருந்த உக்ரைனுடைய அந்த தாக்குதல் பிளானை முறியடித்திருக்கிறார்கள் ரஷ்யா. அதுவும் இன்னைக்கு வைரலாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. ஸோ உக்ரைனுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பலவிதமான நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு பீஸ் பிளான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் வச்சு நடந்தாலும் அதில் ரஷ்யாவினுடைய கை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் இப்போது நண்பர்களாக இருக்கிறார்கள்.
பட் எந்த அளவுக்கு சவுதி அரேபியா தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதற்கு மத்தியில் உக்ரைனுடைய தாக்குதல் மாஸ்கோ வர போயிருக்கு, 2 ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு தலைக்குனிவு, ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கணும். இப்போ இந்த சி ட்ரோனை வச்சு அட்டாக் நடத்துறதை தடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு இப்போது படைகள் அப்படிங்கிறத நிறைய நாடுகள் கொடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் அப்படின்னு சொல்ற செய்தியை மிகப்பெரிய அளவில் மேற்குலக நாடுகள்கிட்ட கொடுத்து வராங்க. உண்மையிலேயே உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் உதவி செய்ய போறாங்களா அப்படின்னு பார்த்தா அதில் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். யூகே ஃபர்ஸ்ட் பாருங்க. யூகே பொறுத்த வரைக்கும் டேங்குகள் அப்படிங்கிறத நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க, உக்ரைனுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் 14 சேலஞ்சர் 2 டேங்குகள் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 14 சேலஞ்சர் 2 டேங்குகள் அப்படிங்கிறத உக்ரைன் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இன்னும் உக்ரைன் அந்த சேலஞ்சர் 2 டேங்குகளை பயன்படுத்தவில்லை. லெப்பர்டு 2 பீரங்கிகள் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அமெரிக்காவினுடைய பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை பயன்படுத்துறாங்க. ஆனால் இன்னும் சேலஞ்சர் 2 அப்படிங்கிற அந்த டேங்கை பயன்படுத்தலை. அதன் பிறகு இன்னைக்கு யூகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சர் 2 டேங்குகளை கொடுக்க போகிறோம். யாருக்கு? உக்ரைனுக்கு. சார் பயன்படுத்தவே இல்லை, அதை ஏன் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் யூகேனுடைய சூட்சமத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யூகேல பயன் இல்லாமல் 75% ரிப்பேர் ஆன இந்த டேங்குகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அதை எக்கனாமியாக நம்ம என்ன செய்ய முடியாது, ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட டேங்குகள் நிறைய குவிச்சு வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 40க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 40 டேங்குகள் ப்ளஸ் அந்த டேங்குகளை சரி பண்ணக்கூடிய அந்த தொகை எல்லாமே சேர்த்து நமக்கு ரொம்ப லாஸ் தான் வரும். அதனால் இதை ஸ்கிராப்பில் போட வேண்டாம். அப்படி ஸ்கிராப்பில் போடுறதுக்கு பதிலாக நேரடியாக அது உக்ரைனுக்கு அட்லீஸ்ட் ஓடுற மாதிரியாவது செஞ்சு உக்ரைனுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. ஸோ யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சொல்லியிருக்கார், நம்ம ஸ்கிராப்புக்கு போடக்கூடாது. நமக்கு தெரியும் இப்போ 148 டேங்க் ஃப்ளீட் தான் நம்மகிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஃப்ளீட் இருந்துச்சு. ஆனால் இப்போ 148 கம்மி பண்ணியிருக்காங்க. 40% கம்மி பண்ணிட்டாங்க. இல்லை நம்மளால் முடியலை, செலவு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி யூகேயை என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய படையை கம்மி பண்ணிட்டு இருக்கும்போது சில பல டேங்குகள் அப்படிங்கிறத சுத்தமாக சரி பண்ண முடியாதுன்னு சொன்ன டேங்குகளும் ரொம்ப நாளாக ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய டேங்குகளையும் எடுத்து யாருக்கு கொடுக்க போகிறாங்களாம், உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். அப்போ இந்த டேங்குகளை எப்படி உக்ரைன் பயன்படுத்தும்? ஆனால் கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம், உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ஜெர்மனியும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சில பல டேங்குகள் ஆயுதங்களை தாரோம்னு சொல்லி 30%லிருந்து 40% உதவிகளை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். மீதம் இருக்கும் 60% உதவிகள் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது உக்ரைனுக்கும் தெரியாது, ஜெர்மனிக்கும் தெரியாது. சரி, இப்போ சப்போஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, சப்போஸ் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னா 0 பிளான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 0 பிளான். ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர் யார், அவருக்கு தான் இந்த அதிகாரம் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர். ஆனால் அந்த நபருக்கு மக்கள் மத்தியில் ஆதரவே இல்லை, சுத்தமாக ஆதரவு கிடையாது. ஏன்னா நிறைய ஊழல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னார், எங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய ஊழல் நடந்திருக்கு, அதை நான் தட்டி கேட்டிருக்கேன், நிறைய பேரை ராஜினாமா செய்ய வச்சிருக்கேன், நிறைய பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார்ல, அதே ஊழல் இன்னும் பெரிய அளவு நடந்துட்டு இருக்கான். ஸோ ஜெலன்ஸ்கிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அவருடைய டெத் பிளானில் முக்கியமான தலைவர்கள் இல்லாமல் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அடுத்ததாக ஜெலன்ஸ்கிக்கு பிறகு அங்கே வருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக லுகஷெங்கோ, பெலரஸினுடைய அதிபர் எப்பா அடுத்தா வந்துட்டார். ஏன்னா ஈரான் பெலரஸ் இடையே நேற்று ஒரு கையெழுத்து ஒப்பந்தமானது, செம்மையான கையெழுத்து. ஏன்னா 2 நாடுகளும் ரஷ்யாவினுடைய நண்பர்கள், 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க, நாம் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே பெலரஸினுடைய அதிபர் இன்னைக்கு சொல்லியிருக்கார், நாங்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் ரஷ்யாட்டிருந்து கேட்டிருந்தோம், ரஷ்யாவும் எங்களுக்கு தாரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்படி ரஷ்யா தர இருந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனில் 50% இறங்கி விட்டது. எங்ககிட்ட 50% டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. அது ஆல்ரெடி பெலரஸில் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கான செக்யூரிட்டியாக வேக்னார் குரூப்பும் இருக்காங்க. ஸோ பெலரஸுக்குள்ளே வேக்னார் குரூப் இருக்காங்க. அப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனும் வந்துருச்சு. லுகஷெங்கோ அவர்கள் இப்படி அறிவித்தது மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்த ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட் தான். அவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக சொல்லியிருந்தார், யுத்தம் உக்ரைனை விட்டு ரஷ்யா நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறது. ரஷ்யாவுக்குள்ளே ட்ரோன் அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்ல, ரஷ்யாவுக்குள்ளே நிறைய இடத்துல ட்ரோன் அட்டாக் இருக்குது. ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைன் நடத்திய ட்ரோன் அட்டாக், ரஷ்யா தடுத்த ட்ரோன் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ட்ரோன் அட்டாக் நடக்கும்போது போர் எங்கே மாறுது, நேராக உக்ரைனுக்குள்ளேருந்து ரஷ்யாவுக்குள்ளே மாறுது. அப்போ ரஷ்யாவுக்கு போரை நகர்த்தி செல்லக்கூடிய உக்ரைனுக்கு அடுத்த கட்டமாக குடைச்சல் கொடுப்பதற்கு வேக்னார் குரூப் தயாராக இருக்காங்க பெலரஸ்லேருந்து. போலந்து மற்றும் உக்ரைனுக்கு இடையே இருக்கும் நட்பு அப்படிங்கிறதுல பல விரிசல்கள் வந்துட்டு இருக்கு. ஒன்று தானிய ஏற்றுமதி எங்கள் நாட்டுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலந்து சொன்னாங்களா,
இன்னைக்கு போலந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உக்ரைனுக்கு நிறைய செஞ்சிருக்கோம், போலந்து இல்லாமல் உக்ரைனால் எதுவுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட போலந்தை உயர்த்தி நீங்கள் பேச வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் சொல்லிட்டாங்க, போலந்தினுடைய தலைவர்கள். அது உக்ரைனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு நேரடியாக எதிர்ப்பே சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, செய்த உதவிகளை இப்படி சொல்லி காண்பீங்கள் அப்படிங்கிறது எங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் போலந்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆல்ரெடி போலந்து அவங்களுடைய எல்லை ஓரமாக நிறைய படைகளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நான் எப்போ வேணாலும் பெலரஸ்லேருந்து இந்த வேகனார் குரூப் அவங்க நாட்டுக்குள்ளே வந்துடலாம், அந்த எல்லை வழியாக வந்துடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பதட்டம் இருக்குது. அந்த பதட்டம் இல்லாமல் உக்ரைன் கூட இப்போ கொஞ்சம் விரிசலும் ஏற்பட்டிருப்பதால் அடுத்த கட்டத்துக்கு உக்ரைனுக்கு உதவுறதுக்கு யார் தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நிற்கிறது. ஸோ ஓவராலாக நைஜரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரட்சி, இந்த ராணுவ புரட்சி இல்லாட்டி கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு சொல்கிறத ரஷ்யா தான் தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உக்ரைன் அடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆப்பிரிக்க நாடுகள் ரஷ்யாவின் பக்கம் நிற்கிறாங்களே, பார்க்கலாம் அடுத்ததா என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்னும், அந்த திருப்பங்கள்லேருந்து ரஷ்யா உக்ரைன் எப்படி அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வியூகம் வழியாக பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.